Taste the Daily. கோயில் காவலர் அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவர் மீது புகார் அளித்த நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தார் மீது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக பலர் புகார் அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த அரசு கல்லூரி பேராசிரியரான நிகிதாவின் தந்தை ஜெயம் பெருமாள் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி மற்றும் ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருப்பதாக விளம்பரப்படுத்தியுள்ளார். மேலும் அரசு வேலை பெற்று தருவதாக கூறி 8 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதை அடுத்து 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தனியார் கல்லூரி நிர்வாக மேலாளர் பாசில் மன்சிங் என்பவரிடம் 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டதாக நிகிதாவின் சகோதரர் வைபவ் சரண் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆலம்பட்டியைச் சேர்ந்த முத்துக்கொடி முருகேசன் இருவரிடமும் வேலை வாங்கி தருவதாக தலா 2.5 லட்சம் அளவுக்கு நிகிதாவின் குடும்பத்தார் மோசடி செய்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அம்மா மேல பல குற்ற வழக்குகள் இன்னும் இருக்குங்க. நாங்க 10 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதை சார்ந்து இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்க நிறைய பேர் எனக்கு ரெடியாக வந்துகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ தெரிஞ்சு வெளியில் இந்த மீடியா மூலமாக விவரங்கள் தெரிஞ்ச நபர்கள் அனைவரும் எங்களை தொடர்பு கொண்டு இவங்க எங்கள்கிட்டையும் பணம் மோசடி பண்ணிட்டாங்க, இந்த இடத்த வச்சு எங்களை மோசடி பண்ணிட்டாங்க, வீடை வச்சு எங்கள்கிட்ட மோசடி பண்ணிட்டாங்க, பணத்தெல்லாம் நிறைய நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடுத்தடுத்து இவங்க மேலே புகார் மனுகள் வந்த வண்ணம் தான் இன்னைக்கு உள்ளது. இப்போ அவங்களுக்கு திமுக சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் உறுதுணையாக இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களை உடனடி இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நொடியே அந்த பையனை லாக்கப்பில் வச்சு அடிக்கிறதுக்கு காரணம் அவங்க தரப்பில் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ இருக்க கவர்மெண்ட்டில். சென்னை அம்பத்தூர் பால் பண்ணையில் சுற்றுச்சூழல் விதி மீறல்களுக்காக ஆவின் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 5 கோடியே 10 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. இது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் ஆவின் நிறுவனம் முன்பு செய்த விதி மீறல்களை ஒப்புக்கொண்டுள்ளது. ஆவின் நிறுவனம் 3 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்ய மட்டுமே அனுமதி பெற்று அதைவிட அதிகமாக உற்பத்தி செய்துள்ளது. மேலும் கழிவுநீர் வெளியேற்றும் விவகாரத்தில் பல உத்தரவுகளை ஆவின் பின்பற்ற தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் ஆவின் அதிகாரிகள் செய்த தவறால் வரி பணம் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.